முக்கியமான காரணம். அவங்க தாவேக்கால அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்க. அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் 25 பேர் அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சதுனால அவங்களுடைய பதவி போயிருமோங்கிற அச்சம் இருந்தது இல்லையா? அவங்க பதவி பறி போயிருமோ நம்ம அப்படிங்கிற கடந்த பதிவில் கூட இது தொடர்பாக நான் சொல்லியிருந்தேன். இந்த சட்டப்பேரவையை பொறுத்தளவில் அன்றைய பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இரு தரப்புமே இல்லை, சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது. இரு தரப்புமே இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கள் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கொறடா உத்தரவை இவங்க மீதிருக்காங்க 25 பேர். எனவே இவருடைய பதவியை நீங்கள் தகுதி நீக்கம் செய்யணுங்கிறார். இந்த பக்கம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் கொறடா, என்னுடைய அந்த உத்தரவை அவர்கள் மீறி இருக்கிறார்கள், எனவே அவங்க மேலே தகுதி நீக்கம் செய்யுங்கிற. இப்போ இந்த இரண்டு தரப்புமே கொடுத்துருக்கு. அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து கொறடாவாக அவர் நியமித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க தான் சட்டப்பூர்வமான அனுமதி பெற்றவர். ஏனென்றால் இரட்டை இலையில் அவர்கள் வேட்பாளராக நின்று வெற்றி பெறுவதற்கு கட்சியின் தலைமை தான். அவங்க தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. எனவே கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் அந்த அதிமுக உறுப்பினர்கள் செயல்படணும் அப்படிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது.